சிட்டிக்கு வேலைக்கு போகிற தன்னோட பொண்ணை கூப்பிட்டு அந்த அப்பா பேசிட்டு இருக்காரு. வருமா, நீ கை நிறைய சம்பாதிக்க போற, பாக்குறதுக்கு லட்சணமா இருக்க, அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். உனக்கு ஒரு கதை சொல்றேன். பீர்பால் ஒரு தடவை வெளியூர் போறதுக்காக அக்பர் கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. அப்ப அக்பர் சொன்னாராம், பீர்பால் நம்ம ஊர் மாதிரி வெளியூர் கிடையாது, அங்கே போய் வாய் துடுக்கா பேசிட்டு இருக்காது அப்படின்ட்டு இருக்காரு. அதுக்கு பீர்பால் சொல்லியிருக்காரு, மன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் 100 தொப்பியை மாட்டி விட்டு எப்படியாவது அங்கேருந்து இங்கே வந்துடுவேன் அப்படின்ட்டு இருக்காரு. அக்பர் கேட்டிருக்காரு, அது என்ன 100 தொப்பி அப்படின்னு. புகழ் மன்னா, புகழ்ச்சி. இப்போ யாராவது என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்கன்னா அவங்கள பற்றி நான் புகழ்ந்து பேசுவேன். அந்த தொப்பியை அவங்ககிட்ட மாட்டி விட்டேன் அப்படின்னா அவங்க எனக்கு மயங்கி என்கிட்ட அடிமை ஆயிடுவாங்க, நான் சொல்றதெல்லாம் அவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னோடனே அக்பர் சொல்லியிருக்காரு, எல்லாருமே புகழுக்கு மயங்க மாட்டாங்க, புகழுக்கு மயங்காதவங்களும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே பீர்பால் சொல்லியிருக்காரு, மன்னா எல்லாரும் உங்களை மாதிரி புகழுக்கு மயங்காமல் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே அக்பர் வந்து இல்லை அப்படிலாம் அப்படின்னு ரொம்ப அசட்டு வழிஞ்சிருக்காரு. இதை பார்த்த பீர்பால் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாரு, முதல் தொப்பியை இங்கே மாட்டி விட்டாச்சு, மீதி 99 தொப்பியை தான் எடுத்துகிட்டு போகணுமா அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி உன்னோட அழகையோ உன்னோட திறமையோ பாராட்டி உன்னை புகழ்ந்து பேசி அவங்க உங்ககிட்ட காரியத்தை சாதிச்சுக்க பார்ப்பாங்க, அவங்க கிட்ட நீ எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க அம்மா டீ கொண்டு வந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு என்னம்மா வெறும் டீ மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து பிஸ்கட் எடுத்து வந்து அப்பா கிட்ட கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு பிஸ்கட் கொடுக்குறா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க, அப்பா ஃப்ரிட்ஜில் வச்ச அந்த பிஸ்கட்டு எப்படி முறப்பாக இருக்கோ அதே மாதிரி நான் எங்கே இருந்தாலும் என்னோட இயல்பை மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னாலாம். தான் இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கிற யாரும் எதுக்காகவும் மயங்கி தங்களோட இயல்பை மாற்றிக்க மாட்டாங்க.